அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள்: கொண்டாடி தீர்த்த இந்தியா, கவலையில் பாகிஸ்தான். கிரிக்கெட் மேட்சை வந்து பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க பாகிஸ்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய மேட்ச் அங்கே நடந்த பதிவுகள் என்ன, இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு தரப்பு நடந்த கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னெல்லாம் நடந்தது, டிவியெல்லாம் உடச்சி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த பக்கம் பாகிஸ்தான் தரப்பில். எப்பவுமே இல்லாத இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஹைப்பை வந்து அதிகம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சும்மா ஒரு சிறு தகவலை அலசி விட்டு அதுக்கப்புறம் சீனா மீது ஒரு பகீர் குற்றச்சாட்டு. திடீர் நியூயார்க் டைம்ஸ் வந்து அதிகமான அளவுக்கான சமீப காலமான அணு ஆயுத சோதனைகள் அதிகமாக இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு, அப்புறம் கெனடா வேறு என்ன பண்ணுறாங்க, சீனாவுக்கு ஃப்ரீ விசா ட்ராவலர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா தரப்பில் ஒத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் நெதன்யாகு அவர்கள் திடீர்னு இந்தியாவை புகழ்ந்திருக்கிறார். அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் நிறைய விஷயங்களை முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக அலசி ஆராயலாம். வாங்க நண்பர்களே, வீடியோ கொடுப்பலாம். வீடியோ கொடுப்பறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோ கொடுப்பலாம். இந்த 2020 வேர்ல்டு கப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஹைப். எதனால் ஒரு ஹைப்? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து விளையாட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களுக்கு ஆதரவாக, பங்களாதேஷுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து விளையாட மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு ஹைப் வந்து அதிகமானது. அப்புறம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய லாஸ் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடையில் உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாட முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. 1300 கோடி அளவுக்கு லாஸ்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக ஒத்து வந்தாங்க. பட் ஒத்து வரும்போது கூட ஒரு 3 கண்டிஷன் வச்சு தான் சொல்கிறாங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் கை கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கொடுக்கணுன்றாங்க. எங்களுக்கான நிதிகளை அதிகமாக ஒதுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐப் தினந்தோறும் கிரியேட் பண்ணதுனால இது விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. ஒரு வாரத்துக்கு முன்பு தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அரசாங்கம் சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை விளையாட போங்க அப்படின்னு சொன்னாங்க. விளையாட போனதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் மக்கள் மத்தியில் ஒரு ஹைப், இந்த தடவை அடித்தே ஆகணும், பிரித்து மேய்ஞ்சே ஆகணும், இந்தியா வந்து தோக்கடிச்சே ஆகணும் ஒரு வெறி. ஏன்னா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து வீடியோ மேட்ச் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஹைப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அங்கே ஸ்டேடியத்தில் வெளியில் நிறைய பேர் வந்து கேக்கெல்லாம் வாங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்தியா 175 வந்தோடனே இது சாதாரண ஸ்கோர் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்கெல்லாம் வாங்க வச்சுட்டாங்க. பெரிய கொண்டாட்டம் ஒரு பக்கம், பயங்கர செலிப்ரேஷன் மோடு. அப்புறம் இந்தியா ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே வெளியில் எல்லா இடத்துலையும் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இங்கே நம்ம சென்னையில் கூட பார்த்தோன்னா மெரினாவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்டு நிறைய மக்கள் உட்காந்து பார்த்தாங்க. எல்லா நகரங்களிலும் வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தது. பட் இந்த தடவை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த ஒரு மேட்ச். இதே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நடந்த மேட்செல்லாம் பார்த்தோன்னா சகோதரத்துவமாக நிறைய நடந்தது. விராட் கோலி அவர்கள் இருந்த காலகட்டத்திலலாம் கைக்குலுக்கி பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டி நல்ல மேட்ச் அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கூட. பட் இப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தான் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக எடுத்தது. அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் எப்போ போயிட்டு பங்களாதேஷுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக நாங்களும் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்களோ இன்னும் வந்து ஹைப் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ஒன்று கேன்சல் பண்ணதுனால தான். ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட விக்கெட் விலை என்னாச்சுன்னா பாகிஸ்தானுடைய ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் பொறுமையாக இருந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்புகிற திசையெல்லாம் அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஒரு பக்கம். ஏன்னா அவங்க விளையாட்டாக பார்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. விளையாட்டுக்குள்ளே அரசியல் வந்து இராணுவம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி மாறிடுச்சு. இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் மாதிரி மாறினதுனால பெரிய ஒரு ஹைப். ஏற்கனவே இந்த மேட்ச் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாகவே இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் வந்து பல மடங்கு ஏறிடுச்சு, 40,000 பக்கம் டிக்கெட் ரேட் ஏறிடுச்சுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்னா 175, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஓவர்லேயே மேட்ச் ஆல்மோஸ்ட் இந்தியா கிட்ட வந்து சரண்டர் ஆன மாதிரி ஆகிடுச்சு பாகிஸ்தான். அப்புறந்தே பாகிஸ்தான் வீரர்கள் சற்று சோர்ந்திருந்தார்கள். அதெல்லாம் குறிப்பாக ஆதரிக்கின்ற மக்கள் கொஞ்சம் சோர்ந்திருந்தார்கள். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னா, இந்திய மக்களை விட பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்தது வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜும்பா நடனம் மாதிரி ஆடி கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ரீசெண்டாக எல்லை பிரச்சனையில்
நம்மளுக்கு எப்படி ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த விவகார பிரச்சனையும் அவங்களுக்கு எல்லை பகுதியில் அதை விட மிக மோசமான பிரச்சனை இருக்குது. 2 பேரும் எலியும் புலியுமா இருக்காங்க. அதனால் ஆப்கானிஸ்தானும் கொண்டாடி தீர்த்து இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஆனால் மேட்ச் வந்து ஒரு பாதிக்கு மேலே, அதாவது இந்தியா ஒரு 8 ஓவருக்கு மேலே பவுலிங் போடும்போதே பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டுடைய தலைவர் முசின் நக்வி அவர்கள் வெளியேறிட்டார். அப்பயே வெளியேறிட்டார். அப்பயே கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இந்த தோல்வியை வந்து பாகிஸ்தான் வீரர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட 16 மேட்ச் விளையாடி இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த மொத்த வேர்ல்டு கப்லன்ற ஒரு ப்ரெடிக்ஷனில். அவங்க இந்த தடவை ஜெயிச்சிரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் இது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிய ஒரு யுத்தமாக மாற்றிய இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பதிவுகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பெரிய அளவுக்கான கூட்டங்கள், திரும்பிய திசையெல்லாம் கொண்டாட்டங்களாக இருந்தது. நேற்று இரவு இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே கொண்டாட்டங்களாக இருந்தது. வந்து பட்டாசு வெடித்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் நேற்று சிவராத்திரி வேறு. சிவராத்திரி செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போகும்போது இந்த செலிப்ரேஷனும் கூட அடிஷ்னலாக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, பாகிஸ்தான் தகவல்ன்றனால உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு தகவலாக சொல்கிறேன் நான். இப்போ வருகின்ற மார்ச் மாதத்துலேருந்து, மார்ச் 2026 நம்ம ஒரு முக்கியமான அணையை கட்டி பாகிஸ்தானும் போகக்கூடிய நதிநீரை மடைமாற்றம் செய்து ஒரு பக்கம் பஞ்சாபுக்கும் இன்னொரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் வந்து பிரித்து விட போகிறோம். இது ஆல்மோஸ்ட் உறுதி செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த அணையை திறக்க போகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஷாப்பூர் கானி அப்படின்ற ஒரு அணையை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொபோஸ்டு டேம்ன்ற ஒரு பகுதியை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அணை கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, முக்கால்வாசிக்கு மேலே பஞ்சாபுக்கு வருது. இந்த அணையை கட்டி அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீருக்கு போகுது. அப்படி இல்லைன்னா நேராக பஞ்சாபை கடந்து கீழே பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய இந்த நதிநீரானது இப்போ ஜம்மு காஷ்மீருக்கும் கூடுதலாக வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து 2 ஸ்டேட்டுக்கு ஒரு அணை வந்து கட்டுறாங்க. சரி, இது வந்து ஏதோ இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்பு இந்த திட்டமிடப்பட்டதா அப்படின்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. 1979 அக்ரிமெண்ட் போட்டது. அப்போதைய சீஃப் மினிஸ்டர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களும் ஷேக் அப்துல்லா பஞ்சாப் அண்ட் ஜம்மு காஷ்மீரினுடைய சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பெக்டிவாக 2 பேரும் இது ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எப்போ 1979. இடையில் என்னாச்சுன்னா 1982 ரஞ்சித் சாகர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று, அதாவது பஞ்சாப் இங்கே போதுன்னா அதுக்கு கீழே ஒரு அணையை கட்டி 1982 முடிவு பண்ணுறாங்க. 98 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இடையில் மறுபடியும் மேலே என்ன ஆச்சு அப்படின்னா 79 வந்து ஓப்பன் பண்ண முடிவு பண்ணாங்கல்ல, அது பஞ்சாப் கொஞ்சம் ஒத்து வராமல் போயிடுச்சு. இல்லை பெரும்பாலும் இப்போ எங்களுக்கு பலன் அடைகிறோம், அது கட்டணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கிடைமட்ட டேம்லேருந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வராது, நாங்கள் ஏன் ஜம்மு காஷ்மீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2013 வரைக்கும் நீண்டு போச்சு. அப்புறம் 2013 மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014 முன்னாடி நின்று போச்சு. அப்புறம் 14, 15, 16 மறுபடியும் அரசாங்கம் மாறுது. அப்புறம் பிஜேபி வந்து உள்ளே வராங்க. இவங்க 2 அரசாங்கத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 17 மறுபடியும் முயற்சிகள் செய்து இப்போ அது என்ன பண்ணுறாங்க, மார்ச் 2026 பெரிய அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் முழுமை பெறுகிறது. அது ஏன் அப்படின்னா, இப்போ குறிப்பாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு போகின்ற மிக முக்கியமான நதி நீரோட்டங்களை இடையில் டேம் ஃபுல்லாக கட்டி அந்தந்த மாநிலங்களுக்கு பெரிய சலுகைகளை பெரிய அளவுக்கு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரியான ஒரு திட்டம். இது இல்லாமல் இன்னொரு 8 திட்டங்களுக்கு மேலே ஒப்புதல் அளித்திருக்காங்க. பட் இது உடனே நிறைவேறுமானா கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் ஆகிடும். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபமாக அடிக்கும். ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து சர்வதேச நதிநீர் ஆணையத்துக்கிட்ட போய் பெரிய அளவுக்கு முறையிட்டிருக்காங்க. பட் இந்தியா இல்லைப்பா, வாய்ப்புகளெல்லாம் டோர் க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் முழுமையாக தீவிரவாதத்தை கை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக குட் பைஸாக ஆனீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லைனா அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்தியா தெளிவாக கூறிவிட்டது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். சரி, அடுத்து இந்தியாவுடைய மற்றொரு தகவல். பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் வீக் வருகிறார். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்களாக வருகிறார். ரஃபேல் விமானங்களுக்கான ஒப்புதலுக்கான 114 விமானங்கள் நம்ம வாங்குகிறோம். நம்ம இராணுவ கட்டமைப்பை அடுத்த லெவலில் கொண்டு போகிறோம். ஸோ அதனால் பாட்டியும் பேரனும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வரப்போகிறார். அது இல்லாமல் ஏஐ சமிட் நடக்குது.
கிட்டத்தட்ட 54 நாடுகள், முக்கிய நாடுகள் கலந்துக்கிறாங்க. அந்த ஏஐ சம்மிட் இப்போ நடக்குது, அதுலேயும் கலந்துக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை தாண்டி இந்த வாரம் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் நெதன்யாகு அவர்கள் வரார். நெதன்யாகு அவர்கள் வர்றதுக்கு முன்பு என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து சின்ன நாடு இல்லை, 150 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு. அதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவு எப்பவுமே இந்தியா கிட்டேருந்து இருக்குது. அதனால் நான் அடுத்த வாரம் வந்து மிக சிறந்த ராஜதந்திர உறவுகள், ராஜதந்திர ரீதியில் மிகப்பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆக போது அந்த நாட்களை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஹோப் நெதன்யாகு அவர்கள் வரும்போது இங்கே ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பயணம் வந்து மிக சிறப்பாக பயணமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்குறேன்றாங்க. என்னென்ன அக்ரிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக பார்த்துடலாம். நம்ம இஸ்ரேல் அப்படின்றனால இஸ்ரேலோட ஆரம்பிச்சிடலாம். நம்ம நெதன்யாகு அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த ஜூஸை ஃபைட் பண்ண அழைக்கிறார், வேர்ல்டு வைடு அழைக்கிறார். நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. திருப்பி போராடினா மட்டும்தான் நம்மளுக்கான நாட்கள் வரும். இல்லைன்னா ரொம்ப கடினமான காலமாக அமைந்து விடும். ஒருங்கிணைகள் ஜூஸ் மக்களே, யூதர்கள் வந்து ஒருங்கிணைக்க சொல்கிறார். எல்லா நாடுகளிலும் யூதர்களுக்கு எதிரான தாக்குதலை முறியடிக்க வேண்டும் என்றால் கடந்து போகக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். இது வந்து சரியான தருணம். அமெரிக்காவும் நாமளும் மீண்டும் ஃபைட் பேக் பண்ணணும். நமக்கான நாட்கள் நெருங்கி விட்டது, அதை நாம் நெருங்கி செல்கிறோம்ன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹெஸ்புல்லா மீது இன்றைக்கி பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஹெஸ்புல்லானோட மிலிட்டன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கான பதிவுகளுமே பார்க்க முடியுது. தொடர்ந்து லெபனானுக்குள்ளார கோட்டாவின் அடிப்படையில் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் என்பதும் கூடுதல் தகவல். இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளாரே ஒரு பரபரப்பு என்னென்னா, அவர் ஜெருசலம்னு இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் ஏதோ மர்மமான ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அது ஒருவேளை வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து அலசி ஆராய்ச்சிருக்காங்க, யாராவது வெடிகுண்டு அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. அதே மாதிரி நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த பீஸ் ஆஃப் காசாவை கிட்ட அமைதியை நோக்கி நெருங்கிட்டோம், பெரிய அளவுக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்லாம் சொன்னார் இல்லையா. அப்புறம் இந்தோனேசியா இடையில் 4000 வீரர்களா, 6000 வீரர்களா, 8000 வீரர்களான்ற மாதிரியான பெரிய ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி இந்தோனேசியா வந்து அதிகாரப்பூர்வமாக 1000 பேர் அனுப்புகிறாங்க. வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து அங்கே அமைதி ஏற்படுத்துவதற்காக காசாவுக்குள்ளார இந்தோனேஷியானுடைய ஆர்மி காசாவுக்குள்ளார களமிறங்குறாங்க. 1000 பேர் வருகின்ற ஏப்ரல் மாதம். இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். அடுத்து நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த 2 இமேஜை வந்து வெளியிட்டிருந்தாங்க சீனாவை பற்றி. ஒன்று வந்து பிப்ரவரி 2026, இன்னொன்று வந்து 2022 இருக்கக்கூடிய இமேஜும். இந்த இரண்டையும் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய நியூக்ளியர் எக்ஸ்பென்ஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்பீடப் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2022 4 வருஷத்துக்குள்ளே எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து ஸ்பீடப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோப் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் அவங்க அதிகமான அணு ஆயுத சோதனைகளை பெரிய அளவுக்கு வந்து செயல்படுத்தியிருக்காங்க, டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றதையும், அதில் சந்தேகத்துக்கு இடமான அந்த சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. வெண்டிலேஷனுடைய ஸ்டாக் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்க்கும்போதே பெரிய அளவுக்கு அணு ஆயுத சோதனைகள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்றாங்க. ஏற்கனவே நெதன்யாகுனே வருது பாருங்கள், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார் சீனா மீது. சீனா மிகப்பெரிய அணு ஆயுத சோதனையை வந்து செய்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக இந்தியா வந்து கல்வான் பள்ளத்தாக்கு அந்த நம்ம இராணுவ வீரர்களுக்கும் சீன இராணுவ வீரர்களுக்கும் பெரிய கிளாஷஸ் வந்ததில்ல, அப்போ பெரிய சோதனை ஒன்று மேற்கொண்டாங்களாம். கொஞ்சம் ஏமாந்துருந்தால் அப்பயே போட்டிருப்பாங்களாம் சீனா. அதனால் அணு ஆயுத சோதனையை வந்து அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சீனா இந்த மாதிரியான அடுத்தடுத்த சோதனைகளில் ஈடுபடுவது சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் மட்டும் ஏன் அமைதியாக இருக்கணும், அந்த பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் 1000 கணக்கில் அணு ஆயுதம் தயாரிச்சிருக்காங்க, சீனா ஒரு பக்கம் 1000 கணக்கில் அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்ருக்காங்க, அப்போ நாங்களும் இதுக்கப்புறம் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறோம். ஒன்று வந்தால் தீர்மானம், யாருமே தயாரிக்கக்கூடாது, இல்லையா நாங்களும் இதுக்கப்புறம் உத்தரவுகள் இடுறோன்னு சொல்லிட்டு அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கி இருந்தார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். பட் இந்த அணு ஆயுதம் என்பது இந்தியாவுக்கு ஆபத்துன்றவங்கலாம் சொன்னாங்க. நம்ம எப்படி பார்க்கலாம்னா, பாஸ் ஒரு 10 அணு ஆயுதம் வைத்திருக்கிறது ஒன்று தான், ஒருத்தன் வந்து 1 லட்சம் அணு ஆயுதம் வச்சுருக்கிறதும் ஒன்று தான். பட் நம்ம சேஃபாக இருக்கலாம். 10, 100, 200 அணு ஆயுதம் வச்சுருக்கிறவங்க கூட சேஃபாக இருக்கலாம். 5000, 6000 அணு ஆயுதம் வச்சுருக்காங்க பாரு, அணு ஆயுதம் வச்சுருக்கிறது பெருசு இல்லை, அதை சேஃபாக வச்சுருக்கிறோம்ன்றது தான் பெருசு. அதை வந்து இவங்க
எந்த அளவுக்கு நம்ம சேஃப் வைக்கிறோமோ அதுக்கு செலவே அதிகமாகிடும். எப்படின்னாலும் என்ன போர், யுத்தம், என்ன சூழல் வந்தாலுமே அதிகபட்சம் ஒரு அணு ஆயுதம் போட்டாவே ஒரு நாட்டோட தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு 10 கூட வச்சுக்கோங்க. ஒரு அவசர காலத்துக்கு நீங்கள் ஒரு 10 போட்டுக்கலாம். 5000, 6000 வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அதையெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு காலத்தில் அது எப்படி நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எதையெல்லாம் தனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும், இது இருந்தால் எதிரி நாட்டுகளை வீழ்த்தி விடலாம் என்று ஆயுதமாக அணு ஆயுதத்தை எந்தெந்த நாடெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதுவே அவர்களுக்கு பின்காலத்தில் யமனா மாறிடும். போதும் பாஸ், அதிகபட்சம் நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஒரு 10, 20 இருந்தாவே போதும். யாரும் எந்த காலத்துலையும் போட மாட்டாங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் மீறி போட்டாங்கன்னா அந்த நாடுகள் தனிமைப்படுத்தப்படும், முழுமையாக முடிச்சுடுவாங்க. வாழ்க்கையே அவங்க அந்த நாடு எல்லா நாடும் சேர்ந்து ஒரு மாதிரி தனிமைப்படுத்திடுவாங்க. அதனால் நம்ம இது என்ன ஆங்கிளில் பார்க்கலான்னா, 5000 தயாரித்தா என்ன, அவங்க 6000 தயாரித்தா என்ன, எல்லா சூழ்நிலையும் ஒன்று தான் அப்படின்ற ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று போயிட்டு இருந்தது. துருக்கி வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃப்ரிக்காவுக்குள்ளார ஒரு செஸ்மிக் கப்பல் ஒன்று, செஸ்மிக் ரிசர்ச் ஷிப் ஒன்று அங்கே நிறைய வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இது வந்து 2020 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க யார், துருக்கி. 2024 ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று இல்லை, மொத்தம் 9 செஸ்மிக் ரிசர்ச் ஷிப் வந்து சூடான் பக்கத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது. அங்கே அவங்க எதுக்காக ஆக்சுவலாக துருக்கி வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, சூடான் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கான பொருளாதார சூழ்நிலை இல்லை. அதனால் துருக்கி வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. நிறைய செஸ்மிக் கப்பல் வச்சு மேபி ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் 2-3 மாதத்தில் அங்கே ஒப்புதல் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இதை என்ன மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, துருக்கி வந்து அணு ஆயுத சோதனைக்கு சூடானை தேர்வு செய்திருக்கிறது. ஏன்னா ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்து சவுதிக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக சவுதிக்கிட்ட அணு ஆயுதம் கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதை வந்து அமெரிக்கா மறைமுகமாக ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் ஆப்ரகாம் அக்காடை வந்து சவுதி ஒத்துக்குன்ற அடிப்படையில் அங்கே சவுதிக்கிட்ட அணு ஆயுதம் போனாலும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதனால தான் சவுதி வந்து ரீசெண்டாக சூடானுக்குள்ளே போயிட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் பண்ணாங்க. இப்போ சூடான் இவங்க சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒரு டீமு. ஆப்போசிட் டீம் யாருன்னா யூஏஇ பேக்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஆர்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆதரவு. இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களை அடிக்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல அணு ஆயுத தளமாக, பெரிய சோதனை செய்வதற்கு தளமாக இருக்குன்ற மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிலாம் போயிட்டுருக்கு. பட் அந்த பர்டிகுலர் செஸ்மிக் கப்பல் வந்து எதுக்காக அப்படின்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கண்டுபிடிப்பதற்காக தான் துருக்கி அனுப்பியிருக்காங்க. பட் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இன்னும் சற்று நாளில் சூடான் அப்படின்ற ஒரு நாடு மிகப்பெரிய ஒரு கவனத்தை திருப்பி இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, ஈரான் அமெரிக்காவுடைய விவகாரமே வந்து சூடானுடைய விவகாரத்தை திசை திருப்புவதற்காக தான் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியுது. இப்போ ஏமனுக்குள்ளார கிட்டத்தட்ட யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸை வந்து சவுதி அடியன்னு அடித்து துரத்திட்டாங்க. அடுத்து அவங்களோட மிகப்பெரிய பிளான் எங்கே அப்படின்னா, அது முழுக்க சூடான் தான். அதனால தான் யூஏ என்ன பண்ணாங்க, முந்தாண்டியத்து கூட பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் விசா, பிஸ்னஸ் விசா அதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் முழுமையாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வராதிங்கன்ற அந்த வெறுப்பு. ஏன்னா எப்போ பாகிஸ்தான் வந்து சவுதிகிட்ட ஒப்பந்தம் போட்டாங்களோ, சீனாவுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தான் மூலியமாக சவுதிக்கு கொடுக்கப்பட்டு, சவுதி எங்கள் சூடானில் அனுப்பப்பட்டு அங்கே பெரிய அளவுக்கான ஆதிக்கத்தை செலுத்த பார்க்குறாங்க. இங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறான்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல எழுந்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அணு ஆயுத சோதனையாக இருக்குமான்ற அடிப்படையில் சொல்கிறதுனால நான் இவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல வர வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா வந்து விசா ஃப்ரீ ட்ராவல் 2 நாடுகளுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ஒப்புதல். ஒன்று யூகே, இன்னொன்று கெனடா. இந்த 2 பேருமே வந்து அமெரிக்காவின் கிட்டத்தட்ட மோஸ்ட் செல்ல பிள்ளைகள். அது கெனடாலாம் ரொம்ப செல்ல பிள்ளைகள். இப்போ பதிலுக்கு கெனடாவும் இன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த விசா ஃப்ரீ ட்ராவல் வந்து அடுத்த 1ஆம் தேதி என்னபிள் பண்ணிட்டாங்க. நார்மலாகவே சீனாக்காரங்க அங்கே போனால் இங்கே போனாவே அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இந்தியானே எடுத்து பாருங்கள், அமெரிக்காவோட எல்லை பகுதியில் இது மாதிரி சீனா விசா ஃப்ரீ ட்ராவல் கொடுக்கறதுனால வந்து ஏதாவது ஊடுருவி செய்திருவாங்களா அப்படி இன்னொரு கோணத்தில் பார்க்குறாங்க. பட் கெனடா ஃபாஸ்ட் ஃபோல்டர் ஓடுறோம் அதே மாதிரி சீனாவுக்கு வந்து விசா ஃப்ரீ ட்ராவலில் கிட்டத்தட்ட 30 நாள் பிஸ்னஸ் இல்லாமல் லைக் டூரிசம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரியான விவகாரத்தில் ஈஸியாக அவங்க தங்கிக்கலான்றாங்க. யூகேவும் அதே மாதிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க.
இது வந்து டிசம்பர் 31, 2026 வரைக்கும் செல்லுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக நம்ம ரஷ்யா உக்ரைன் தகவலை பார்த்தலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து ஒரு மாதிரி வந்து வெடிச்சு எரிஞ்சிருக்கிறார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இத்தாலியில் இந்த வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்ததில்ல, வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து ஒரு உக்ரைனுடைய வீரர் வந்து நாங்களாம் விக்டம்ஸ், பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் தனது ஹெல்மெட்டில் வந்து பொருத்தியிருக்கிறார். அப்போ இத்தாலி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அதை வந்து அகற்றுறாங்க. அவர் வந்து மறுக்கிறார். உடனே அவர் ஸ்போர்ட்ஸ்லேருந்தே தூக்கிட்டாங்க. அவர் இது மாதிரி நீ கலந்துக்காதப்பா, கிளம்புப்பா, இது மாதிரி உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸில் புகுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெலன்ஸ்கி தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நாங்கள் எவ்வளோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த பாதிக்கப்பட்டதை மக்களுக்கு எப்படி நாங்கள் சென்று சேருவது, ஒவ்வொரு வீரரும் வந்து தனிப்பட்ட முறையில் குண்டுக்கு மத்தியில் நாங்கள் பயிற்சிகள் மேற்கொண்டு அங்கே வந்து நாங்கள் சந்திக்கிறதே மிகப்பெரிய சவால். அந்த சவாலை மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டாமா, எப்படி நீங்கள் தடுக்கலாம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் இங்கே நிர்வாகம் தெளிவாக சொல்லையாப்பா, என்னன்னாலும் கற்றுனாலும் காதோரம் கத்தாத, வலிக்குது, அப்படி ஓரமாக போய் கற்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த விவகாரத்தை ஸ்போர்ட்ஸுக்குள்ளே கொண்டு வராத அப்படின்னு இத்தாலி நிர்வாகம் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இனி ஒவ்வொரு வீரர்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக வெளியிட சொல்கிறாங்க. நாங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம், எப்படியெல்லாம் இங்கே யுத்தம் நடந்தது, எப்படிலாம் நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு. அது இல்லாமல் தடைகளை விதிக்கிறாங்களாம். இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய வீரர்கள் யாரெல்லாம் அத்லெட்ஸில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அக்ரெசிவாக இருக்காங்கன்றதே நாங்கள் வந்து இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டோன்றாங்க. எதுவாக இருந்தாலும் பாஸ், நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்துட்டால் அதை விட்டுருங்க, அதை நீங்கள் எப்படி தடுக்கலான்ற மாதிரி பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ரஷ்யானுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரஷ்யானுடைய ரிலேட்டிவ்ஸு, மச்சன்ஸ், இது மாதிரி நிறைய பேர் வந்து ஐரோப்பாவுக்குள்ளார இருக்காங்களாம். அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமாக போகிறாங்களாம். ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கான உறவுகள் இருக்குது. அப்போ டெமோக்ரஸிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. பெரிய அளவுக்கு பொருளாதார தடையை போட்டுட்டு நம்ம இன்னும் ரஷ்யா மாதிரியான சொந்தக்காரங்களை உள்ளே வர வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து உடனடியாக தடுக்கணுன்றாங்க, அதையும் நிறுத்தணுன்றாங்க, அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன்றாங்க. மனுஷன் இதை தவிர எல்லாத்தையும் வந்து விற்று பார்ப்பார் போல். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இந்த ரீஇன்மெட்டல் அந்த வீடியோ பதிவு பாருங்கள், அடுத்து தரமாக களமிறக்கிறாங்களாம். அடித்து பிரித்து மேஞ்சோம்னா ஏரியாவே சும்மா கதி கலங்கிற அளவுக்கு வந்து அடுத்து சும்மா வேறு லெவலில் களமிறங்குது. முன்னாடியும் சும்மா அப்படி கிழித்தெறிந்து எந்த சேராவது சகதியாவது பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது சோதனைக்காக நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, உக்ரைன் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து 1970 காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஸ்டாக்குக்கான பீரங்கி டேங்குகள் இல்லையா. ஆல்மோஸ்ட் இப்போ 2020 பார்த்தோம்னா ஒரு 461 யூனிட் தான் இருக்கான். அதனால் பழசெல்லாம் ஒரு 3000-4000 டேங்க் வந்து அன்யூஸ்டாக இருக்கான். அதாவது T-72A டேங்க்கு, இந்த T-72A டேங்க்கு, அது இல்லாமல் T-90M, அப்புறம் T-72BM3, இது எல்லாமே பழசெல்லாம் தூசு தட்டி நட்டு போல்ட்டெல்லாம் தட்டி புதுசு போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்களாம். 2036 இது எல்லாமே பழச தூசு தட்டி கொண்டு வரணுன்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இருக்குன்றாங்க. அப்புறம் ஏன்ப்பா இதெல்லாம் வெளியில் சொல்கிறீங்க, உங்களுக்கு லக்கு தானே. இப்போ உக்ரைனுக்கு எவ்வளோ பெரிய லக்கு, இப்போ ஆயுதங்கள் இல்லாமல், பீரங்கி டேங்க் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிற ரஷ்யாவை பிரித்து மேய்வது உங்களுக்கு ஈஸி தானே இல்லையா. அது இல்லாமல் இப்போ ஸ்டார்லிங்க் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் முன்னேறீங்கன்ட்டு சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுங்க ஜெலன்ஸ்கி. அப்புறம் என்ன, நாளைக்கு போய்ட்டு ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிவிட்டு அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இதே டைலாக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இந்த மாதிரி ரஷ்யாங்கிட்ட பீரிங்கி டேங்கே கிடையாது, பழசு நட்டு போல்ட்டெல்லாம் ஒன்றா சேர்த்தி கொண்டு வராங்க, ஈயம்பத்தில் பேசி மலத்துக்கெல்லாம் இப்போ கொடுக்க முடியறதில்ல, அவங்க அந்தளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் எங்களுக்கு அப்படி இல்லைன்னு கெக்க பொக்கன்னு சிரிச்சிங்க. இதே டைலாக் இன்றைக்கி சொல்கிறீங்க, இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த டைலாக் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். ஃபைனலாக ஒன்று தானா, இன்னுமே இந்த உலகம் வந்து ரஷ்யா பக்கம் தான் நிற்கிறாங்களாம். இன்னுமே புடின் அவர்களையோ அவர் நண்பர் வட்டாங்களையோ வந்து கைது பண்ணாமல் வச்சுருக்கிறது புடினுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்கன்னு தெரியுதுன்றாரு. சமீப காலமாக ஜெலன்ஸ்கி கொஞ்சம் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படியே மறைமுகமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் தனது பாக்கெட்டை ஃபுல் பண்ணிவிட்டு அவருக்கு ஆதரவாக செயல்படுறாருன்ற ஆங்கிளில் வந்து பார்க்குறார். பட் அவங்க நாட்டுக்குள்ளாரே அந்த எதிர்ப்பு இருக்கே ஜெலன்ஸ்கிக்கு. நேற்று கூட இத்தாலி என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றிணைந்த ஐரோப்பா முழுமையாக ஆதரவளிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது, தேவைப்பட்டால் இராணுவ வீரர்களை கூட அனுப்பலாம் என்று உரசெல்லாம் வேண்டர் லியான் அவர்கள் நேற்று அவர் அரைக்கூவல் ஓ என்று ஒரு அரைக்கூவலை விட்டார். அதுக்கப்புறம் இட்டாலியினுடைய
மினிஸ்டர் லெவலில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பக்கம் இருந்தெல்லாம் நாங்கள் அனுப்ப தயாராக இல்லை, நீங்கள் வேணால் உங்கள் பசங்களையோ இல்லை யாராவது உங்கள் நாட்டிலேருந்து அனுப்பிக்கோங்கன்றாங்க. இப்போ ஜெர்மனியோட எதிர்க்கட்சி சார்பு அலைஸ் வைடெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் இன்னும் இந்த போருக்கு இன்னும் மல்லு கட்டிட்டு உதவிகள் செஞ்சுட்டு அவ்வளோதான் போதும், நம்ம பாதிக்கப்படுறோம், ப்ரெஷர் ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டாம், உக்ரைனுக்கு கொடுங்க, சீக்கிரம் முடிவு பெறணும். நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தாக்கல் நடத்தின உக்ரைன் மீது அடுத்தடுத்த தடைகளை விதிப்பேன், சீக்கிரமாக முடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை தொடர்ந்து நம்ம தான் வந்து இதனால் பாதிக்கப்படுறோம். அது இல்லாமல் நம்ம நியூக்ளியர் பவரை வந்து மறுபடியும் கொண்டு வரணுன்ற மாதிரியான எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். புகைய ஆரம்பித்திருக்கிறது. நாளைக்கே ஃப்ரைட் ரைஸ் தோத்துட்டு எதிர்கட்சிகள் வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா, ஜெலன்ஸ்கியோட அந்த நீண்டகால அக்ரிமெண்ட்டு, அடுத்த 50 வருஷ அக்ரிமெண்ட்டு, 100 வருஷ அக்ரிமெண்ட்டுன்றாங்கல்ல, அதெல்லாம் உடனே கேன்சல் ஆகிடும். அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப். நாளைக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் தான். இந்த தலைவர்கள் மாறினாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் முழுமையாக கேன்சல் ஆகிடும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னொரு பதிவு கூட பெருசாக வைரலாக இருந்தது. வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் அன் வந்து இந்த குர்க்ஸ் ஒப்லாஸ்டில் வந்து நிறைய வீரர்கள் போயிட்டு கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அதில் சமீபமாக வடகொரியா வீரர்கள் இறக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தால் கூட இறந்த வீரர்களுக்காக தனியாக ஒரு குடியிருப்பு கட்டி வீடுகளுக்கு கொடுத்து அரசாங்க நிதிகளும் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாராம். அப்போனா எவ்வளோ மக்கள் இழந்திருப்பாங்கன்றதையும் பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென்கொரியா. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மாமாருக்கெல்லாம் கண்ணீர் வெடித்திருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல உள்ளம் படைத்தவரா, எங்களுக்கு வீடுகளை கட்டி நிதிகளையும் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு இருக்காங்க. பட் இன்னொரு ஆங்கிளில் உக்ரைன் பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடித்த அடி அப்படி ஒவ்வொரு அடி இடி மாதிரி இறக்கியிருக்கிறோம், இனி வடகொரியவர்கள் வந்தாங்கன்னா அந்த இடி தொடருன்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க, லவர்ஸ் டேவுக்கு அடுத்த நாள் அப்படின்றதுனால ரஷ்யாவும் உக்ரைனும் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், முன்பு இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் தாக்குதல் லைட்டாக குறைந்திருக்கிறது. ஏன்னா இப்போ பேச்சுவார்த்தை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க. இது எப்போ அடிப்பாங்கன்னா, மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை பற்றி தொடங்கினாங்கன்னா கோட்டசாமிங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க, வெறி கொண்டு அடிப்பாங்க இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியுங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.